ஆக ஜென்மச்சனி நடக்கும் பொழுது முதல் 5 மாதங்கள் கடுமையான மன அழுத்தம். 50 வயது தாண்டிய மீனராசிக்காரர்களுக்கு பொருள் சேர்க்கை, சொத்து சேர்க்கை, வியாபாரம் நல்லா இருக்கிறது, தொழில் நல்லா இருக்கிறது. ஒரு 30 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே, மீனராசிக்காரர்களுக்கு முன்னாடி கண் இருக்கக்கூடாது, பின்னாடி பிடதையிலையும் கண் இருக்க வேண்டிய வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ 2026 புத்தாண்டு பிறக்க போகிறது. 2025 சுத்தமாக எனக்கு நல்லா இல்லைங்கய்யா, வாழ்க்கை அப்படி இப்படிமா ஆகிப்போச்சு, வேலையில் நல்லா இல்லை, தொழிலில் நல்லா இல்லை, வியாபாரத்தில் நல்லா இல்லை, குடும்பம் அமையலை, அமைந்த குடும்பத்தில் குழப்பங்கள், நானே கொஞ்சம் மன கட்டுப்பாடு இல்லாமல் இப்படி அப்படின்னு இருந்துட்டேன். பிறக்க போகின்ற 2026 எனக்கு நல்லா இருக்குமான்ற கேள்வி ஒரு $1 மில்லியன் கேள்வியாக நம்மள எல்லோருக்குமே கண்டிப்பாக உண்டு. ராகு, கேது, குரு, சனி ஆகிய இந்த பெயர்ச்சிகளை வைத்து தான் இந்த வருடாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்றன. சனி பெயர்ச்சி என்பது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது என்பதால் இந்த வருஷம் சனி பெயர்ச்சி கிடையாதுங்க. டிசம்பர் முதல் வாரம் இந்த வருஷம் ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. அப்போ வருட கடைசியில் நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் எதுவும் இந்த வருடத்தில் நம்மளை பாதிக்காது இல்லையா? ஆக இந்த வருடம் கிட்டத்தட்ட ராகு கேது பயிற்சி இல்லைன்னு வச்சுக்கலாம். ஜூன் 2 குரு பயிற்சி நடக்குது. ஆனால் இந்த குரு பயிற்சி ஒரு விசேஷமான குரு பயிற்சின்னு சொல்லுவோம். என்னன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது அந்த உச்சம் என்கின்ற நிலையை அடைய போகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஸ்பெஷல் குரு பயிற்சின்னு நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். ஆகவே கடக வீட்டில் உச்சமாகக்கூடிய குரு பகவான் இன்னும் ஒரு மிகப்பெரிய நல்ல நிலையாக, அவ்வளவு உயர்ந்த ஒரு கிரகம் இன்றைக்கு நல்ல விதமான இடத்துல வரப்போறதுனால 12 ராசிக்காரர்களில் சோதனைகளை 2025 அனுபவிச்சாங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக 2026 நல்லாவே இருக்குங்க. குரு பயிற்சி நல்ல இடத்துல வர்றார். அவர் பார்க்கக்கூடிய 3 ராசிகள் மிகப்பெரிய அளவில் யோகமாக இருக்கும். இப்போது விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய 3 ராசிகளை அவர் பார்க்க போகிறது. இந்த 3 ராசிகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. உத்திரட்டாதிக்காரங்க சுத்தமாக மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க. உங்கள் நட்சத்திரத்திலே போய்கிட்டு இருக்கிறார். போன வருஷம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க சுத்தமாக நல்லா இல்லை. ஆக ஜென்மச்சனி நடக்கும் பொழுது முதல் 5 மாதங்கள் கடுமையான மன அழுத்தம். உத்திரட்டாதி, புரட்டாதி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. இளைய பருவத்தினருக்கு மட்டும் 40 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய, குறிப்பாக 40 வயதுகள்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு 30 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இடிக்குதே கடிக்குதேன்ற மாதிரியாக ஜென்மச்சனி இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு நான் 2 விதமாக தான் பலனை சொல்லுவேன். எப்படி பலனை சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 50 வயது தாண்டிய மீனராசிக்காரர்களுக்கு பொருள் சேர்க்கை, சொத்து சேர்க்கை, வியாபாரம் நல்லா இருக்கிறது, தொழில் நல்லா இருக்கிறது, வீடு கட்டுறது, பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்கிறது, ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்த காசை சுப விரயமாக, சுப செலவாக நிலம் வாங்கிறது, காடு வாங்கிறதுன்னு நல்ல விதமாகவே அமையும். பிற்பகுதி கீழே இருக்கக்கூடிய 50 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய, குறிப்பாக 20, 30, 30, 40 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. யாரையும் நம்பக்கூடாதுங்க. இந்த ஜென்மச்சனி நேரத்தில் தாங்க ஜோதிடத்தை நம்பாதவர்கள். அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி யாருக்கு நடக்கிறதோ அவர்கள் தான் ராசி பலனை அதிகமாக பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தான் இப்போ ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக அந்த ஜென்மச்சனியில் பணம் சார்ந்த விஷயங்களில் சில படிப்பினைகள் வரும். இளைய பருவத்தினருக்கு வேலை போகும். நான் வேறு மாதிரி சொல்லுவேன், இந்த வேலை விஷயங்களில் வெக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னுவேன். யாராவது நம்மளை உபயோகப்படுத்துவாங்க, நம்ம உழைச்சி மேனேஜர் பேர் எடுத்துகிட்டு போவார், நம்ம மட்டுமே உழைப்போம், மற்றவங்களாம் ஜாலியாக இருப்பாங்க, நமக்கு தான் திட்டு கிடைக்கும், அல்லது நமக்கு மண்டையில் எதுவுமே ஏறாதுன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களே நம்மளை பற்றி ஒரு மாதிரியாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சோம்பல் வரக்கூடிய தன்மை, எப்பொழுதும் நெகட்டிவ் தாட்ஸு தூங்கிக்கிட்டே இருக்கிறது, அது சரி வராது, இது சரி வராது என்கின்ற அமைப்புகள் இருந்தாலும் கூட எல்லா நிலைமைகள்லையும் அப்படியே படிப்படியாக மீனராசி நல்ல ராசி, குருவின் ராசி. மீனராசிக்காரன் நல்லவன், அதாவது ஒரு பகுதியில் நல்லவனா இன்னொரு பகுதியில் இழிச்சவாயன்னு அர்த்தம். எப்போவுமே ஒரு நல்லவர்களுக்கு இந்த மாதிரியான சமூகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சில தன்மைகளின் மூலமாக சில விழிப்புணர்வுகள், சில ஞானோதயங்கள் வரும் என்பதால்
சில படிப்பினைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சிக்கக்கூடிய வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்கும். இளைஞர்களுக்கு நிச்சயமாக ஒன்று சொல்லுவேன், இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் வருது இந்த மாதிரியான காலகட்டங்களில் தான். இந்த 6 மணிக்கு பிறகு வரிசையாக பைக்காக அப்படியே ஒரு கடைக்கு முன்னாடி நின்று இப்படி கையை விட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்களே, அந்த பழக்க வழக்கம்லாம் இப்போ தான் ஜென்மச்சனியில் தான் வரும். கூடாத நட்பெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது தான். இது மாதிரியான விஷயங்களில் சக்தியை செலுத்தாமல் இந்த 2026 27 மன அழுத்தங்கள் வரும். மன அழுத்தங்கள் எதில் வரும்? நட்பு, காதல் போன்ற அமைப்புகளில் வரும். ரொம்ப நம்பின யாராவது நம்மளை ஏமாற்றுவாங்க. இந்த மாதிரி இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் 50 வயது தாண்டிய 2ஆம் சுற்றாக ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இதே உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் கெடுதல்கள் நடக்காதுங்க. அவங்களுக்கு வேறு விதமாக நல்லதுகள் தான் நடக்கும். ஆக இளைஞர்கள் வேலையில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் யாரும் இப்படி ஒன்று சொல்லிட்டா கூட பெரிய அளவில் சரிதான் அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய அமைப்புகள் இப்போது நிச்சயமாக உண்டு. இன்னொரு பக்கம் அப்படி சொல்லணும்னு சொன்னால், யாரையும் நம்பி காசு கொடுத்துடாதீங்க. அந்த வேலை வாங்கித்தரேன், இந்த வேலை வாங்கித்தரேன், அல்லது அதை அப்படி பண்ணிடுறேன், 1 லட்சம் கொடுங்க, 10 லட்சமாக உடனே ஆக்கிடலாம், மாதம் உங்களுக்கு 10 லட்சம் வருமானம் வரும். இந்த மாதிரி தூண்டில் போடப்படுகின்ற பேராசையால் கொஞ்சம் நஷ்டம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போ தான் வரும். அந்த லிங்க் அனுத்தினேன், இந்த லிங்க் அனுத்தினேன், பேங்க்லேருந்து பணம் போயிடுச்சு, ஃபேஸ்புக்கில் நண்பர் மாதிரியே ஒருத்தர் இருந்து என் அக்கௌண்ட்டில் பணம் கேட்டார், நண்பர் தானேன்னு பார்த்தா அது ஃபேக் அக்கௌண்ட்டு. இந்த மாதிரி ஏமாற்றி பணம் பறிப்பது போன்றவைகள் ஜென்மச்சனியில் தான் நடக்கும்ன்றதுனால மீனராசிக்காரர்கள் வரக்கூடிய தகவல்களை நம்பாமல் எதையும் 1க்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்பக்கூடிய அமைப்புகள் தாங்க உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு முன்னாடி கண் இருக்கக்கூடாது, பின்னாடி பிடதியிலையும் கண் இருக்க வேண்டிய வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குது. ஆனாலும் பெரிய சோதனைகள்லாம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க. வேலையை விட்டுறாதீங்க, சொந்த தொழில் கவனமாக இருங்க. புதிய தொழிலை ஆரம்பிக்கிறது கொஞ்சம் தள்ளி வச்சு 1.5 வருஷம் கழித்து பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி ஒரு சில சூழ்நிலைகளில் புதிய வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறதுன்னு கடன் வாங்கி அதன் மூலமாக கடனை கட்டுறதுக்கு கொஞ்சம் பயப்படுற சூழல்கள்லாம் இருக்கும். இருந்தாலும் பெரிய அளவில் எல்லை மீறாமல் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் சமாளிக்கக்கூடிய வருஷமாகவே அமைந்திருக்கிறது 2026ஆம் வருடம். மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இப்போது